Hi, hello friends, welcome back to Techkotta channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்பை ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்காங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அதுபோல் ஜூம் ஆப்பை உங்களோட லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு zoom.us அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் வெப்சைட்டே zoom.us அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்போட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஏ டெமோ, அப்புறம் ஒரு நம்பர்ஸ் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜூம் கிளைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் கிளைண்ட் ஃபார் மீட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், ஜூம் இன்ஸ்டாலர் அப்படின்னு வரும். ஸோ இன்ஸ்டாலிங் அப்படின்னு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜாயின் ஏ மீட்டிங் அண்டு சைன் இன் ரெண்டு ஆப்ஷனோட ஒரு பாப்பப் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். ஜூம் ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிட்டு தான் மீட்டிங்கை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ மீட்டிங் யார் கண்டக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க மட்டும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தால் போதும். ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித ஐடியுமே கிடையாது. ஸோ அதுதான் ஜூம் ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஏ மீட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாகவே வந்து அவங்களோட மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் சரி, இல்லை லேப்டாப் பிசிக்கும் சரி. ஸோ பொதுவான கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணால் சைன்இன் பண்ணிக்கிங்க. சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் அதை ரெண்டுத்தையும் போட்டு சைன்இன் பண்ணிக்கிங்க. அப்படியே நீங்கள் வந்து இது வரையும் சைன்அப் பண்ணலைன்னா நீங்கள் வந்து கூகுள் மூலமாக சைன்அப் பண்ணுறது அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக சைன்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சைன்இன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா மொபைலில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ ஸோ அது எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும். இன்டர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு மாறும், அவ்வளோதான். ஸோ இதை பற்றின பேசிக் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு போட்டிருப்போம் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்துங்க, அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பிசிக்கும் மொபைலுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் மாறும். பட் இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேட் செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறதுக்கான செக்ஷன் இது. அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா மீட்டிங் செக்ஷன். ஸோ இதில் வந்து உங்களோட பர்சனல் ஐடி இருக்கும். ஸோ இது வந்து பர்சனல் ஐடியை வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணால் ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களோட காண்டாக்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கான ஆப் செக்ஷன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதில் வந்து உங்களோட மெயில் அட்ரஸ்லாம் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்க்கான பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஜென்ரல் செட்டிங்ஸ் அண்ட் வீடியோ ஆடியோட செட்டிங், ஷேர் ஸ்க்ரீன், சேட்டு, பேக்கப் அண்ட் ஃபில்டர்ஸ், ரெக்கார்டிங், ப்ரொஃபைல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கான செட்டிங்கை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள், அவே, டூ நாட் டிஸ்டர்ப் அண்டு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹோம் செக்ஷனுக்கே வந்துடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங் அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் வந்து நீங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான செக்ஷன் இது. ஸோ இதை வந்து நியூ மீட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டக்குன்னு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான செக்ஷன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் செக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து மீட்டிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான செக்ஷன் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல் மீட்டிங். ஸோ இது வந்து ஒரு டைமுக்கு வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஸோ இதை வந்து விட்டுருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் மீட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஐடி கேட்டிருக்கும். ஸோ யார் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்களோ ஸோ அவங்களோட ஐடி கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இங்கே இருக்கும். ஸோ வந்து மீட்டிங் ஐடியை போட்டுட்டு கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டூ நாட் கனெக்ட் டு ஆடியோ அண்ட் டர்ன் ஆஃப் மை வீடியோ. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆடியோ மீட் பண்ணால் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ வந்து நீங்கள் காட்ட விரும்பல அப்படின்னா இது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லைன்னா டிக் எடுத்து விட்ருங்க. ஸோ ஓகே, மீட்டிங் ஐடி போட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டிங்கோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டிங் யார் கண்டக்ட் பண்ணாங்களோ ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து போட்டுட்டு ஜாயின் மீட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ஹாஸ்ட் டு ஸ்டார்ட் திஸ் மீட்டிங் அப்படின்னு வரும். ஸோ அவங்க வந்து இன்னும் லாகின் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க லாகின் பண்ணுற வரையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அவங்க லாகின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ரீவியூ காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் வீடியோவோட மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வீடியோ ஆஃப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஜாயின் வித் ஆடியோ, ஜாயின் வித்தவுட் ஆடியோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வீடியோவோட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் வித் ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை வீடியோ வேணால் வெறும் ஆடியோவில் மட்டும் நான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் வித்தவுட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அட்மிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ அப்படின்னு ஒரு பாப்பப் விண்டோ வரும். ஸோ இதில் வந்து ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் வந்து உங்களோட ஆடியோ வந்து ஓப்பன் ஆகும் உங்களோட லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வியூ காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கேலரி வியூன்னு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைட் பை சைடாக வந்து உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்களோ பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸோ அவங்களோட வீடியோ வந்து அது மாதிரி காட்டும். நான் வந்து இப்போ வந்து என்னோடய மொபைல்லேருந்து நான் வந்து மொபைலில் வந்து நான் ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து 2 வீடியோமே என்னோடய வீடியோவாக இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வியூன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயும் கீழே மாதிரி ஸோ இந்த மாதிரி காட்டும். ஸோ அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூட் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஆடியோ மீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸோ உங்களோட மீட்டிங்கில் யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்க ஸோ அப்படின்னு பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்க ஸோ அது காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷன். ஸோ இது வந்து சேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்டு உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீன் அண்டு பிடிஎஃப், ஸோ டாக்குமெண்ட்டு, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவை பாருங்கள். ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மொபைலில் கிடையாது. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் பார்த்தது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்ட்டோட பர்மிஷன் தேவை. ஸோ அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷனுக்கான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு சில எமோஜிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ அதே திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பழையபடி வந்துடும். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் லீவ் பண்ணுறதுக்கு லீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லீவ் மீட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி மீட்டிங்லேருந்து வெளில வந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து ஜூம் அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவும் பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம டெக்கோட்டா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.